கடகராசிக்காரன் கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 11 குரு வந்துவிட்டது. அதனால் கடக ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதிருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். மாத பிற்பகுதி கடக ராசியில் சூரியன் வந்து விடுவார். 2வது தேதியான சூரியன் ராசிக்கு வருவது சிறப்பு. உங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்திற்கு கேது முயற்சியில் தடை ஏற்படுத்துவார். குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் உங்கள் முயற்சியில் இந்த தடையும் இருக்காது. நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். இந்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். திருமணமாக குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உயர்கல்விக்காக முயற்சி பண்ணி கொண்டவர்களுக்கு வெளிநாட்டில் சென்று படிப்பீர்கள். ராசிக்கு 10ஆம் தேதி செவ்வாய் 14ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். குருவுடன் சேர்ந்திருப்பார். 10ஆம் தேதி செவ்வாய் சுபத்துவம் குருவோடு சேர்ந்திருக்கும். உங்களுடைய வேலை தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லும். உங்களுக்கு வேலை பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். 10ஆம் தேதி செவ்வாய் பலமாக இருக்கிறார் குருவுடன் சேர்ந்து. ஆனால் வேலையிலும் தொழிலும் எந்த பிரச்சனையும் சிக்கலும் இருக்காது. ஒரு வேலை நன்றாக இருக்கும், தொழிலும் நன்றாக இருக்கும். கடகராசிக்காரர்களுமே நன்றாக இருக்கிறது.